நடிகர் எம்ஜி சக்கரபாணி சார் தமிழ் திரைப்படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. எம்ஜி சக்கரபாணி எந்த படத்திலும் கதாநாயகனாக நடிக்கலை. SK27 அல்லது 28 திரைப்படத்தை பிரபல தெலுங்கு இயக்குனரான திரிவிக்ரம் இயக்க இருக்கிறதா சொல்றாங்களே, அதுல உண்மைத்தன்மை இருக்கா? தன்னை ஒரு பேன் இண்டியன் ஸ்டாரா கட்டமைச்சுக்க பிறமொழி கலைஞர்களோட சேர்ந்து SK பணியாற்றுவாரான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. திரிவிக்ரம் உட்பட பல தெலுங்கு பட இயக்குநர்களோடு இணைந்து சிவகார்த்திகேயன் எதிர்காலத்திலே பணியாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. பச்சை விளக்கு திரைப்படத்தை பத்தியும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ராமா சாரை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ண முடியுமா? அந்த படத்துல இடம்பெற்றிருந்த ரயில்வே காட்சிகள்லாம் எங்க படமாக்கப்பட்டுச்சுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. பச்சை விளக்கு படத்துடைய தயாரிப்பாளரான ராமரங்கண்ணன் தான் அந்த படத்துடைய வசனகர்த்தாவும் கூட. அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல பச்சை விளக்கு படம், அந்த படம் இல்லை முதல்ல அவர்கள் படமாக்கியது. ஏறக்குறைய 8000 அடி அந்த படத்தை படமாக்கியதுக்கு பின்னால் அந்த படத்தை ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கு அவர்கள் போட்டு காட்டியிருக்கிறார். அந்த காட்சிகள் எதுவுமே மெய்யப்ப செட்டியாருக்கு பிடிக்கல. அதனால் இந்த அப்படியே தூக்கி வச்சுட்டு புதிதாக ஒரு கதை பண்ணுங்கள், அதுக்கு பிறகு படப்பிடிப்பு நடத்தலாம் என்று அவரிடம் சொல்லிவிட்டார் மெய்யப்ப செட்டியார். அதற்கு பின்னாலே அந்த கதையை பற்றி மீண்டும் விவாதித்து அவர் உருவாக்கிய திரைப்படம் தான் பச்சை விளக்கு திரைப்படம். முதல்ல 8000 அடி அந்த படத்தை அவங்க படமாக்கினாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஏவிஎம் புஷ்பலதாவும் அந்த படத்திலேயே இல்லை. அதற்கு பின்னால் தான் அந்த ஜோடி அந்த படத்திலே சேர்க்கப்பட்டது.